சீன மக்களிடையே பல விசித்திரமான பழக்க வழக்கங்கள் உள்ளன. கலாச்சாரம் மட்டுமின்றி அவர்களின் உணவு பழக்க வழக்கம் கூட புதிதாக வெளியில் சென்றவர்களை வாந்தி எடுக்கும் அளவுக்கு இருக்கும். நானெல்லாம் சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. அதாவது சீனாவில் தவளை, பாம்பு, பல்லி உள்ளிட்டவற்றை கூட விரும்பி சாப்பிடும் பழக்கம் இருக்கிறது. அது மட்டுமின்றி சிறுநீரில் முட்டையை வேக வைத்து சாப்பிடுவது போன்ற பல வினோத பழக்கங்களையும் சீனர்கள் பின்பற்றுகிறார்கள். இது தொடர்பான செய்திகள் அவ்வப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகும். தற்போது சீனாவில் உள்ள விலங்கியல் பூங்காவில் புலியின் சிறுநீர் விற்பனை செய்யப்பட்டு வருகிறதா? சைபீரியன் வகை புலியின் சிறுநீரை குடித்தால் முடக்குவாதம், தசைவலி போன்ற நோய்கள் குணமாகும் என்றும் வெள்ளை ஒயினுடன் இதை கலந்து குடிக்க வேண்டும் என்ற வனவிலங்கு பூங்கா வைத்துள்ள விளம்பரம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. 250 கிராம் அளவு கொண்ட பாட்டிலின் விலை இந்திய மதிப்பில் ரூபாய் 560க்கும் மேல் விற்பனை செய்யப்படுகிறதாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? இந்த மாதிரி கலகலப்பான நியூஸ் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கணும்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.